அனைவருக்கும் வணக்கம். இது எஸ்எஸ்சி ஸ்மார்ட் எஜுகேஷன்ஸ். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எம்டிஎஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் இருக்க ரீசனிங் கொஸ்டின்ஸ் வந்து பார்க்க போகிறோம். அதுவும் டாபிக் வைஸ் பார்க்கலாம் அப்படின்ட்டு நான் சொல்லியிருந்தேன். ஸோ வந்து டாபிக் வைஸாகவே எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நம்ம இதுக்கு முன்னாடி இருக்க வீடியோவில் என்ன பார்த்தோம் அப்படின்னா ஸ்லாலிஜம் பார்த்தோம், ஓகேங்களா. அதனால் வந்துட்டு நீங்கள் போய் முன்னாடி இருக்க வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு அதை எப்படி அப்ரோச் பண்ணுறோம், இதை எப்படி அப்ரோச் பண்ணுறோம், கொஸ்டின்ஸ்க்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு வந்து எல்லாத்தையும் வந்துட்டு டிஃப்ரென்ஸ் பண்ணி ஈஸியாக வந்து அதை வந்து நீங்கள் அப்சர்வ் பண்ணிக்கலாம். ஸோ வந்து அதனால தான் வந்துட்டு டிஃப்ரென்ஸ் கொஸ்டின்ஸ் ஆனால் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்லேருந்து எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கேன். ஸோ வந்து மறக்காமல் இதை ஃபாலோ பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல்ல வரீங்க அப்படின்னா வந்துட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களை வந்து சேரும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட், ஓகேங்களா. இந்த இது ஸ்லாலிஜம் பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல் ஸ்டேட்மெண்ட் பார்க்கணும். அதுக்கப்புறம் வந்து அந்த கன்க்ளூஷன் வந்து அவன் சொல்கிற ஸ்டேட்மெண்ட் கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்க்கணும், ஓகேங்களா. ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் பார்க்கலாம். ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நோ ஏ இஸ் பி அப்படின்ட்டான். அப்போது நோ ஏ இஸ் பி, இது ஏ இது பி, ஓகேங்களா. இது ஏ இது பி, ஓகேங்களா. நோ ஏ இஸ் பி, அப்போ ரெண்டுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டான். அதுக்கப்புறம் என்ன ஆல் சிஆர்டி அப்படின்னா, ஆல் சிஆர்டி அப்படின்னா இதான் சின்னு வச்சுங்களேன். இந்த சி எல்லாமே டி, இது உள்ளே இருக்கிறது சினா இந்த சி எல்லாமே டி. அதை சொன்ன மாதிரி கண்டிஷன் ஸ்டார்ட் பண்ணிச்சா. இதில் என்ன சொல்கிறேன்னா சம் சிஆர்டி, இந்த சிக்கும் இந்த பிக்கும் வந்து ரிலேஷன் சொல்கிறான். அப்போது அதை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது இந்த படத்தை மட்டும் நான் மாற்றுறேன், ஓகேங்களா. அவன் சொன்னதுனால இந்த லாஸ்ட் லைனால் இந்த படத்தை மாற்றுறேன். எப்படி மாற்றுறேன்னு பாருங்கள். இப்போது ஓகேவா, எப்படி இருக்கட்டும். இப்போ பாருங்கள், இந்த இடத்துல பி இருக்கா, ஓகே. பி எப்படி போட்டுக்கிறேன், இங்கே சி இருக்குது, ஓகேங்களா. ஏன்னா அவன் என்ன சொல்கிறான் சம் சிஆர்பி அப்படின்ட்டு. அப்போது இது சினா சம் சிஆர்பின்னு இருந்துச்சு. இப்போது நம்ம ரெண்டாவது லைனுக்கு போகணும். ஆல் சி இஸ் டி, ஆல் சி இஸ் டி, ஓகேங்களா. இப்போ உங்களுக்கு புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். ஏ எது, பி எது, சி எது, டி எது, ஓகேங்களா. இந்த மாதிரி படத்தை வந்து இப்படி வரைஞ்சிக்கணும். வரைஞ்சிட்டு இப்போ நம்ம இந்த படத்தை வச்சு கம்பேர் பண்ண போகிறோம். எப்படி எப்படின்னு பாருங்கள். இப்போ என்ன சொல்கிறேன்னா சம் டிஆர்பின்றான். இந்த டிக்கும் இந்த பிக்கும் கொஞ்சம் சம்மந்தம் இருக்குது அப்படின்னு சொல்கிறான், ஓகேங்களா. ரெண்டுக்கும் வந்து சம்மந்தம் இருக்குது. எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இருக்குது பார்த்தீங்களா, இந்த லைனில் வந்துட்டு ரெண்டு வந்துட்டு இன்டர்செக்ட் ஆகுது, ஓகேங்களா. உள்ளே வந்து ரெண்டு மிங்கிள் ஆகுது. அப்படின்ற பட்சத்தில் இது ரெண்டுக்கும் உள்ள சம்மந்தம் இருக்குது. அப்போது இது கரெக்டு, ஓகேங்களா. அடுத்து என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சம் பி ஆர் சி அப்படின்னா, சம் பி இந்த இருக்குது, ஓகேங்களா. சி இந்த இருக்குது. அப்போது அதைத்தான் இங்கேயே பார்த்தோமே, நமக்கு வந்து ஸ்டேட்மெண்ட்லேயே கொடுத்துருந்தானே, அதை வச்சு தானே இப்படி போட்டோம். அப்போது இதுவும் வந்து கரெக்டு தான், ஓகேங்களா. இந்த இடத்துல வந்து ரெண்டும் இன்டர்செக்ட் ஆகுது, பியும் சியும். அப்போது ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் கரெக்டு தான், ஓகேங்களா. அதுக்கு அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல் சிஆர் பி அப்படின்றான், ஓகேங்களா. சின்றது நான் உங்கள்கிட்ட என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா இந்த ரவுண்டு தான் சி, ஓகேங்களா. பின்றது இதுதான். இதில் நம்ம ஆல் சிஆர்பி அப்படின்னு சொல்ல முடியுமா? ஆல் அப்படின்னாலே என்ன சொல்லிக்கணும், இதுதான் சினா இதை சுற்றி இருந்துச்சுன்னா தான் ஆல் சொல்ல முடியும். இப்போ சிடி அப்படின்னு இருந்துச்சு, ஓகேங்களா. இந்த இதுபடி ஆல் சிஆர்டின்னு போட்டோம், ஓகேங்களா. ஆனால் பி வந்து இதில் இப்படி லைட்டாக அப்படி லைட்டாக தான் இருக்குது, ஃபுல்லாக இல்லை, அதுக்குள்ளே வரல, ஓகேங்களா. அதுக்குள்ளே பிக்குள்ளே சி இல்லை. அப்போது இந்த கண்டிஷன் வந்து என்ன கிடையாது, தப்பு, ஓகேங்களா. இந்த கண்டிஷன் வந்து இந்த இடத்துல தப்பு, ஓகேங்களா. உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நான் பொறுமையாக தான் சொல்லிகிட்ருக்கேன். ஸோ உங்களுக்கு ஏதாவது புரியல அப்படின்னா வந்து நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கேட்கலாம். இல்லை அப்படின்னா வந்துட்டு நம்மளோட டெலகிராம் அண்ட் வாட்ஸ்அப் எங்கே வேணாலும் வந்துட்டு நீங்கள் வந்து நம்ம குரூப்பில் வந்துட்டு ஜாயின் பண்ணி உங்களோட டவுட்ஸ் வந்து கேட்டு க்ளியர் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. இப்போது அவ்வளோதான், சிம்பிளாக வந்துட்டு நமக்கு என்ன கிடச்சிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு மட்டும் கரெக்ட் அப்படின்னு வந்திருக்கு, ஓகேங்களா. கீழே பார்க்குறோம் என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்லி டூ ஃபாலோஸ், கன்க்ளூஷன் 2 ஃபாலோஸ், ஒன்லி வந்துட்டு 3 ஃபாலோஸ், போத் கன்க்ளூஷன் 1 and 3 ஃபாலோஸ் அப்படின்ட்டுருக்கான். ஆனால் நமக்கு தெரியும் என்ன தெரியும்னா 1 2 மட்டும்தான் வரும். ஸோ அந்த ஆன்சரை மட்டும் நம்ம தனியாக எடுத்துட வேண்டியதான். அதான் வந்து கரெக்டான போத் கன்க்ளூஷன் 1 and 2 ஃபாலோஸ், இது மட்டும் தான் ஃபாலோ ஆகும், மிச்சது ஃபாலோ ஆகாது அப்படின்னு வந்து நம்ம டேட்டாவே கன்க்ளூஷன் எடுத்துடலாம், ஓகேங்களா. கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா வந்து லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.